நம்ம தளபதி பாரு என்னமா டான்ஸ் ஆடுறாருல. பின்ன விஜய்னா சும்மாவா? என்ன அம்மா நம்ம இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு 2 நாள் ஆகுது. இன்னும் இந்த வீட்ல எங்க பணம் இருக்கு எங்க நகை இருக்குன்னே தெரியல. இந்த பீரோவையும் நேத்து நம்ம அலசு அலசிட்டோம். எங்கேயுமே பணம் வச்சு இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த பாப்பா கழுத்துல புதுசா ஒரு செயின் போட்டிருக்காங்க. பேசாம இந்த செயினியாச்சும் ஆடிய போட்டு போயிடலாமா? குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது நைஸா இந்த நகையை எடுத்து வச்சுக்கலாமா? என்ன நிலா என்னமோ குழந்தைய புதுசா பாக்குற மாதிரி வெச்சுக்கண்ணு வாங்காம குழந்தையவே பாத்துட்டு இருக்க. மல்லி அங்க பாரு பாண்டிலாவ குழந்தையவே வெச்சுக்கண்ணு வாங்காம உத்து பாத்துட்டு இருக்கா. லில்லி அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் விடு. வா லில்லி நம்ம விசில் போடு பாட்டுக்கு ரீல்ஸ் போடலாமா? சரி வா. சரி அப்படினா நம்ம இப்பவே ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். அம்மா அம்மா வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? அதான் குத்து கலாட்ட நாங்க 2 பேரும் உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருக்கோம்ல. அப்புறம் யாராச்சும் இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நம்ம அம்மா இங்க வந்திருக்காங்க. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒருவேளை நிலா எங்கயாச்சும் தப்பிச்சு ஓடிட்டாளா? இல்ல பாப்பா இங்க வீட்டு வேலை செய்யறதுக்கும் குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் ஆள் வேணும்னு சொல்லிருந்தாங்க. அதான் வேலை இருக்கான்னு கேக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் பாப்பா. எங்க சித்தி கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்டயே பேசிக்கோங்க. நாங்க இப்ப ரீல்ஸ் எடுக்க போறோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப போயிட்டு அப்புறமா வாங்க. கிளம்புங்க காத்து வரட்டும். நம்ம அம்மா நம்மள தான் பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு. வீட்டு வேலைக்கு ஆள் வேணுமான்னு கேக்குற சாக்குல நம்மள பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி கிட்ட போய் நம்ம அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடலாம். அதுக்கு இல்ல பாப்பா நான் என்ன சொல்ல வரேனா சும்மா நைன்னு ஏடிலா இவங்களுக்கு என்ன வேணுமோ பேசி அனுப்பிச்சு விடு. நாங்களே இப்பதான் இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் நைன்னு இருக்கீங்க. இதுதான் நல்ல சான்ஸ் நம்ம அம்மா கிட்ட பேசுறதுக்கு. இருங்க ஆண்டி நான் வரேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். அம்மா நீ எதுக்குமா இங்க வந்த? என்ன நிலா ஏதாச்சும் பிரச்சனை பண்றாளா? பைரவி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கறா. நான் அவளா போக முடியாம தடுத்து வீட்லயே கட்டி போட்டு வச்சிருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு நிலாவோட வேஷத்துல நகை பணம் எல்லாம் ஆட்டைய போடலான்னு வந்திருக்க. நீ ஆட்டைய போடுறதுக்குள்ள இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நீ நிலா இல்ல பைரவின்னு தெரிஞ்சு போயிடும் போல இருக்கு. எவ்வளவு நாள் தான் டைம் எடுத்துப்ப? சீக்கிரமா இங்க இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு எடுத்துட்டு வா. அங்க பாரு அந்த பீரோவை நான் அலசிட்டேன். அதுல பணம் நகை எதுவுமே இல்ல. ஆனா மத்தபடி இந்த வீட்ல பணம் நகை எல்லாம் நிறைய இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா எங்க வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது எனக்கே குழப்பமா இருக்குது. அது நிலாக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீட்ல நகை பணம் எல்லாம் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிலாவை நீ தான் எப்படியாச்சும் சமாளிக்கணும். பைரவி இன்னும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது. இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்குது. அந்த நிலாவோட நகையை எடுத்து பாதி கடன் அடைச்சிட்டேன். நீ சீக்கிரமா இருக்கிற பணம் நகையெல்லாம் ஆட்டைய போட்டு வந்தாதான் அந்த மிச்ச கடனையும் அடைக்க முடியும். அதனால சீக்கிரமா பணம் நகையோட வந்து சேர்ற வழியை பாரு. அங்க பாரு அந்த சின்ன குழந்தைக்கு கூட கழுத்துல ஏதோ நகை போட்டு வச்சிருக்காங்க. அத கூட நீ எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு இதே மாதிரி டூப்ளிகேட் நகையை ரெடி பண்ணி அம்மா எடுத்துட்டு வரேன். நான் கொண்டு வர நகையை அந்த பாப்பா கழுத்துல போட்டுட்டு அந்த பாப்பா மாட்டிருக்க ஒரிஜினல் நகையை எடுத்து வச்சுக்கோ. சரியா? நான் சொன்ன மாதிரி செஞ்சனா இன்னும் நம்ம கொஞ்சம் காசு பாத்துறலாம். சரி நிலாவோட சித்தி வரதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்பு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி பாப்பா உங்க சித்தி வந்தாங்கன்னா சொல்லு. வீட்டு வேலைக்கு வந்துட்டு போனாங்க வேலை கேட்டு போனாங்கன்னு சொல்லு பாப்பா. இல்ல வேற ஏதாச்சும் வேலை இருந்தா கூட தர சொல்லு பாப்பா. சரி நான் வரட்டுமா? நிலா இந்த என்னோட மொபைல். நாங்க விசில் போடு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம். இந்த மொபைல்ல வீடியோ எடு. மண்டே லீவ் விட்டா விசில் போடு. ஹோம்வொர்க் தரலனா விசில் போடு. டெஸ்ட் காப்பி அடிக்க விட்டா விசில் போடு. விசில் போடு. என்ன நம்ம குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இந்த லில்லி மல்லிலா என்ன பண்றாங்க? லில்லி மல்லி நிலா இங்க என்ன பண்றீங்க? ஐயோ சித்தி வந்துட்டாங்க. குழந்தைய பாத்துக்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சித்தி நான் பாப்பாவை தான் பாத்துட்டு இருந்தேன். லில்லி மல்லி அக்கா தான் கோட்டு படத்துல விசில் போடு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம். அத வீடியோ எடுன்னு சொன்னாங்க. லில்லி மல்லி குழந்தை பசியில அழுதுகிட்டு இருக்கு. நீங்க என்னடானா ரீல்ஸ் பண்றதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? குழந்தைய விட உங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதா முக்கியமா போச்சா? இன்னைக்கு நான் வெளியே போயிட்டு வரேன். இங்க பாத்துக்கோங்க அடுப்புல பாலை வச்சுட்டு போறேன். பால் ஆறுனதும் குழந்தைய சமாதானப்படுத்தி பால் கொடுத்து தூங்கி வைக்கணும். சரியா? குழந்தை அழாம இருக்கணும். அது உங்களுடைய பொறுப்பு சொல்லிட்டேன். ஐயோ குழந்தைய இந்த லில்லி மல்லி பாத்துக்கிட்டா அப்புறம் குழந்தை கழுத்துல இருக்கிற இந்த செயினை நம்ம எப்படி ஆட்டைய போட முடியும்? அம்மா வேற நாளைக்கு டூப்ளிகேட் செயின் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. அதை மாத்திட்டு குழந்தை கையில இருக்கிற செயின் எடுத்துட்டு வர சொன்னாங்களே. குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு எப்பவுமே நம்ம கிட்ட தான் வரணும். சித்தி இல்ல சித்தி லில்லி மல்லி அக்கா குழந்தைய சரியா பாத்துக்க மாட்டாங்க. நானே பாத்துக்கிறேன் சித்தி. நிலா நீ என்ன சைக்கிள் கேப்ல குழந்தைய நாங்க நல்லா பாத்துக்க மாட்டோம்னு சொல்ற? நிலா குழந்தைய உன்னை விட நாங்க நல்லாவே பாத்துப்போம். எங்களுக்கு இன்னும் சித்தி கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அடி வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? குழந்தைய நாங்களே பாத்துக்கிறோம். ஆமா நிலா
லில்லி சொல்றது சரிதான். உனக்கு டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, ஹோம் ஒர்க் இருக்குன்னு குழந்தைய பாத்துக்காம விட்டாலும் விட்டுருவேன். லில்லி மல்லிக்கு தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்கதான் படிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு குழந்தைய பாத்துக்கிறத விட்டா வேற என்ன வேலை இருக்குது? அதனால லில்லி மல்லியே குழந்தைய பாத்துக்கிட்டோம். லில்லி மல்லி, உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் கடைக்கு போயிட்டு வர 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் குழந்தைய ஒரு ஈ எறும்பு கூட கடிக்க கூடாது. குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கணும். குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை நீங்க எடுத்து குடிச்சிடாதீங்க. எப்பப்பெல்லாம் நான் வீட்டுல இருக்க மாட்டேனோ அப்பெல்லாம் நீங்க தான் குழந்தைய பாத்துக்கணும், சரியா? குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை நீங்க எடுத்து குடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை பசிக்கு அழுவும். நான் கடைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சத்தாப்பி போயிட்டு வரதுக்குள்ள குழந்தைய எப்படி அழ வச்சுட்டாங்க. குழந்தை அழுது எடுத்து சமாதானப்படுத்தாம ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காளுங்க. ரீல்ஸ் எங்களுக்கு குழந்தைய பாத்துக்க தெரியாதுன்னு சொல்றேன். நாங்க எப்படி குழந்தைய பாத்துக்கிறோம் மட்டும் பாரு. வாடி மல்லி, சித்தி அடுப்புல பால் வச்சுட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, பால் ஆற வச்சு குழந்தைக்கு குடிப்பாட்டலாம். இரு அந்த குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை திருப்பி எப்படி என்கிட்ட வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை கையில இருக்கிற செயினை நான் ஆட்டையே போடணும். எனக்கு அதுதான் வேணும். மல்லி, பால் நல்லா கொதிச்சிருச்சு. நீ என்ன பண்ற? பால் ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டம், பாப்பாக்கு பால் ஊட்டுறதுக்கு ஒரு ஸ்பூனும் எடுத்துட்டு வா. பாப்பாவை பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரீல்ஸ் பண்ணலாம். இந்த வாட்டி போனை நம்ம நிலாக்கள் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நம்ம பேசாம ட்ரைபாட் போட்டு வீடியோ எடுக்கலாம். ஓகே சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். பாப்பா தூங்கிடுச்சுனா விசில் போடு, மறுபடியும் ரீல்ஸ் எடுத்தா விசில் போடு. இந்த லில்லி தட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். சீக்கிரமா இந்த தட்டுல பாலை ஊத்தி பால் ஆற வை. அழக்கூடாது. இங்க பாரு அக்கா, உனக்காக பால் ஆற வச்சிருக்கேன். பால் நல்லா ஆறுனதும் உனக்கு நான் கொடுத்துடுறேன், சரியா? அழக்கூடாது, சமத்தா இருக்கணும். நீ அழுதேனா அப்புறம் தேவையில்லாம உங்க அம்மா வந்து எங்களை பிடிச்சு திட்டுவாங்க. லில்லி, அங்க பாரு, இன்னும் குண்டா ஃபுல்லா பால் இருக்குது. நம்ம ஆளுக்கு 2 டம்ளர் பால் எடுத்து அதுல மைலோ போட்டு குடிக்கலாமா? இருமல்லி, பாப்பா முதல்ல பால் குடிச்சு தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். தங்க குட்டி, அம்மா குட்டி, அழாம பால் குடிங்க. அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ சமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கினாதான் நாங்க ரீல்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். வேணும்னா ரீல்ஸ்ல உன்னையும் காட்டுறோம், ஓகேவா? நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. 2 நாளா இந்த வீட்டு அலசலசு நல்லசிட்டும் எங்கேயுமே நகை பணம் கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் குழந்தை கழுத்துல இந்த செயினை பாக்குறேன். இந்த செயினை ஆட்டைய போடலான்னு பார்த்தா குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு இந்த லில்லி மல்லிக்கு வந்துருச்சு. நாளைக்கு அம்மா டூப்ளிகேட் செயினை கொடுத்துட்டு ஒரிஜினல் செயின் எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணி இந்த குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை நம்ம வாங்கிக்கணும். அப்பதான் குழந்தை கழுத்துல இருக்கிற நகையை நம்ம ஆட்டைய போட முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கடவுளே, நீதான் எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டணும். எங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நாங்க நிம்மதியா வாழணும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். கடவுள் நம்ம என்ன செய்யணும்னு வழி சொல்லிட்டாரு. இந்த சான்ஸை நம்ம மிஸ்ஸே பண்ண கூடாது. மல்லி, பாப்பா பால் ஃபுல்லா குடிச்சிருச்சு. இப்ப நல்லா தூங்கும்னு நினைக்கிறேன். பாப்பா பால் குடிச்சிருச்சா? இதோ வந்துறேன். என்ன செய்யணுமோ செஞ்சிடுறேன். செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சாதான் கிடைக்க வேண்டியது கரெக்டா கிடைக்கும். நிலா, எங்க போற? பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். தெரியும். நீ கடைக்கு போய் நைஸா எங்களுக்கு தெரியாம பன் பட்டர் ஜாம், பிரெட் ஆம்லெட்ல சாப்பிடலாம்னு பாக்குறியா? போ, எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சித்தி வந்ததுக்கு அப்புறம் சித்தி கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு அப்புறம் நாங்களே கடைக்கு போய் சாப்பிட்டுப்போம். நீ போ. சரியான தீனி பண்டாராங்க. நானே ஒரு மாஸ்டர் பிளானுக்காக ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன். தீனி சாப்பிட போறியான்னு கேக்குதுங்க பாரு. 68 international successful operation. தலபதி. கோ ட்ரெய்லர் பாக்குறீங்களா? இதுதான் நல்ல சான்ஸ். பாப்பா பால் எல்லாத்தையும் குடிச்சிட்டு தூங்குதா? சரி, நான் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன். கடவுளே, எனக்கு நீ ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தலபதி, அப்படிதான் அவனை போட்டு சுடு அடி. அப்படிதான். குட்டி விஜய் பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்காருல்ல, அழகா இருக்காரு. இவ்ளோ பால் இருக்குதா இதுல? நீ பேசாம இது உள்ளேயே தூங்கு. ஓகே. படத்துல விஜய் நடிக்கிறத பாக்குறீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப நான் எப்படி நடிக்க போறேன்னு பாருங்க. கோட் படத்துல விஜய் என்ன நடிக்கிறது, விஜய்க்கே நான் சொல்லி கொடுப்பேன் எப்படி நடிக்கணும்னு. லில்லி மல்லி, இன்னும் உட்கார்ந்து படம் தான் பாத்துட்டு இருக்கீங்களா? பாப்பாவுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சீங்களா இல்லையா? சித்தி, அங்க பாருங்க, பாப்பாவுக்கு பால் ஃபுல்லா கொடுத்துட்டு தூங்க வச்சிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னும் 2 மணி நேரத்துக்கு பாப்பா எந்திரிக்காது. நாங்க நிலாவை விட எப்படி பாப்பாவை சூப்பரா பாத்துக்கிட்டோம்னு பாருங்க. சித்தி வந்துட்டாங்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க வந்து என்னாச்சுன்னு பாருங்க, சீக்கிரம் வாங்க. நிலா, எதுக்கு இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்த, இப்ப திடீர்னு தைத்தக்கன்னு குதிக்கிற. என்னாச்சு உனக்கு? நிலா, இப்ப என்னாச்சு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சித்தி, இங்க வந்து கொஞ்சம் பாலை பாருங்க. ஐயோ, பால்ல என்ன பல்லி
பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களா? ஐயோ, குழந்தைக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உடனே குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். இல்ல சித்தி, நாங்க குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பால்ல பல்லி எல்லாம் இல்ல. பாப்பாக்குலாம் பால் எல்லாம் எடுத்து ஆற வச்சு கொடுத்தோம். அப்பலாம் பல்லி இல்ல. அதுக்கப்புறம் தான் பால்ல பல்லி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். வர வர உங்க ரெண்டு பேருக்கும் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஒரு வேலையை கொடுத்தா பொறுப்பா பாத்துக்க மாட்டீங்க. நீங்க பாப்பாக்கு பால் எடுக்கும் போது அதுல பல்லி இருந்ததோ இல்லையோ நீங்க பாக்கலையே, எனக்கு ஒன்னும் புரியல. பால் கொதிச்சதும் மூடி தானே வைக்கணும். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாரு. இல்ல சித்தி, இல்ல சித்தி, நாங்க எடுக்கும்போது பல்லி எல்லாம் இல்ல சித்தி. நாங்க நல்லா பார்த்தோம் சித்தி. அது இப்பதான் விழுந்திருக்குது. நம்ம போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. குழந்தைய பாத்துக்கிறத விட உங்களுக்கு பணம் பாக்குறது பெருசா போச்சா? ட்ரிங்க்ஸ் பண்றேன் அது பண்றேன்னு பால்ல பல்லி விழுந்தது கூட தெரியாம இருக்கீங்க. சித்தி சித்தி, இவங்க அடிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. முதல்ல குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போங்க. அங்க பாருங்க, பாப்பா ஏதோ மயக்கமா இருக்க மாதிரி இருக்குது சித்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. முதல்ல நீங்க பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போங்க. இதுக்கு தானே அப்பவே சொன்னேன் பாப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க தான் என்ன நம்பி பொறுப்பு கொடுக்காம லில்லி மல்லிகாவை நம்பி பொறுப்பு கொடுத்தீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. ஆமா நிலா, நீ அப்பவே சொன்ன குழந்தைய நீ பாத்துக்கிறேன்னு. நான் ஏதோ உன் மேல இருக்கிற கோவத்துல பொறுப்பை இவங்க கிட்ட கொடுத்துட்டு போனா இவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பாக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் முதல்ல பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். கடவுளே, என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆக கூடாது. நிலா, நாளையில இருந்து குழந்தைய நீயே பாத்துக்கோ. உன்னை விட வேற யாரும் பொறுப்பா பாப்பாவை பாத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் தோணுது நிலா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. கடவுளே, என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. நீதான் என் குழந்தைய காப்பாத்தணும். ஏய் மல்லி, எப்படி பால்ல பல்லி விழுந்தது? நம்ம பால் எடுக்கும்போது கூட அதுல பல்லி இல்ல தானே? வாடி லில்லி, முதல்ல அந்த பல்லியை நம்ம உண்டு இல்லன்னு பண்ணிடணும். என்னடி மல்லி இது? இந்த பல்லி செத்துக்கிட்டு போயிடுச்சா? மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது. இது நம்ம பாப்பாவுக்கு பால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துச்சா இல்ல பால் எடுத்ததுக்கு அப்புறம் விழுந்துச்சானே புரியலையே. ஏய் பல்லி, உனக்கு வேறதுக்கு